உம்மை ஸ்தோத்திரிக்க அருமையான நாளுக்காய் மக்கு நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர தேரம்பட்டி கிராமத்தில் அன்று ஒன்றாய் கூடி ஜெபிக்க உதவி செய்திரே நன்றி. ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானினத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானினத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் நான் கொண்ட திட்டங்கள் பெரிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை. உதவி செய்தீர், கூறிய எல்லைகளை பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாசம் கேடகம் ஏந்திராதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாசம் கேடகம் வீழ்ந்தீராதே. நம்பினோர் நட்டாத்தில் கைவிட்டாலும் என்னை காக்க நீர் உண்டு பயமில்லையே. நம்பினர் நட்டாத்தில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன்.
தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. ஹல்லேலூயா. யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். மன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். மன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என்றும் சந்தோஷமாய் மாறுவரை ஜெபித்திடுவேன். என்றும் சந்தோஷமாய் மாறுவரை ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே, நீர் இறங்கி வாரும் ஐயா. எலியாவின் தேவனே, நீர் இறங்கி வாரும் ஐயா. யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். தாவீதை போல அனுதினமே துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். தாவீதை போல அனுதினமே துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். கோலியாத் வந்தாலும் இயேசு நாமத்தால முறியடிப்பேன். கோலியாத் வந்தாலும் இயேசு நாமத்தால முறியடிப்பேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்களை போஷித்து அரவணைத்து ஆண்டவரே ஒரு தீங்கு எங்களுக்கு அணுகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய கண்ணினிமையை போல ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா அம்மை நன்றியுள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாருக்குமே கொடுக்காத ஸ்லாக்கியம், யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் இந்த நாளில நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லா துதிங்க கர்த்தர். மனக்கவலை தீர்த்தாரே, மார்போடு அணைத்தாரே, மனக்கவலை தீர்த்தாரே. அது போல் என் இயேசு தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் நம் இயேசு தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல என் தேவனை உங்களை தேற்றுகிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் ஒரு நாளும் கைவிடாத தேவன் நீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இந்த நாள் வரைக்கும் இந்த கைவிடாத தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு நாள் நாங்கள் மறந்து போகாதபடிக்கு இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, சபையாராய் நாங்கள் இணைந்து நாமத்தை உயர்த்தும்படியாக, நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உமக்கு நன்றி செலுத்தும்படியாக என் தேவனே அப்பா சோத்திர நாளில கூடி வந்திருக்கிற ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா சோத்திரங்க தாவே அப்பா உடைய பாதத்துல நின்று ஆண்டவரே நன்றியுள்ளத்தோடு ஆண்டவரை துதிக்கும்படியாக நீர் எங்களை வைத்திருக்கிற கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே ஸ்தோத்திரம், தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே அப்பா, ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் கர்த்தாவே, எங்களை தேற்றுகிறவர், எங்களை ஆற்றுகிறவர், எங்களை அரவணைக்கிறவர், எங்களை போஷிக்கிறவர், எங்களை நடத்துகிறவர் ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கே நாங்கள் எல்லா துதி கன மகிமை ஆண்டவர் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்புகிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயில் நின்று நீங்கி விடாதையும் உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்ந்திருக்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கமடையாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரிலே மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன் என்பதே. ஆமென். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன் என்பதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. புரிந்தவர் தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர், என்னை நீர் அறிந்தவர். அடிக்கப்பட்ட காணிக்கை காய்ச்சி வைக்கலாம். நேசுவியம் ஸ்தோத்திரிக்கிறோம், நீ துதிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே அப்பா கொடுத்த ஒவ்வொரு கையின் பிரயாசங்களை கர்த்தர் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க, கொடுக்க முடியவில்லை என்று சொல்கிற கரங்களை கர்த்தனை திடப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நல்லவர், அவருடைய கிருபை
என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி நல்லா சத்தமாய். ஒரே ஒருத்தர் தான் சந்தோஷமா இருக்கிறார் போல. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும். நம்ம வீட்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், துக்கத்தில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், வறுமை. சந்தோஷம் இங்கே வந்துட்டாவே சந்தோஷமாக இருந்தது. இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் நல்லா சந்தோஷமாக ஆடல் பாடல் தேவனை எப்படிலாம் மகிமைப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் நம்ம மகிமைப்படுத்திட்டு நம்ம போயிடணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அறிவிப்பு கூட நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இருந்தோம் இல்லையா, வெள்ளிக்கிழமை அது தடையாகிவிட்டது. அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த ஓனருடைய அம்மா ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கிறதுனால அவரால் அங்கே வர முடியல. அதனால் அது கொஞ்சம் தடையாகிடுச்சு. இந்த வாரத்துக்குள்ளே நம்ம இடத்த ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜெப விண்ணத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வாரத்துக்குள்ளே நம்ம இடத்த என்ன பண்ணிடணும், வெள்ளம் பகுதியில் அந்த இடம் வாங்கியிருக்கிறோம், அந்த இடத்த நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சபை கட்ட ஆரம்பிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிங்க. அந்த ஓனருடைய அம்மாவுக்கு கிட்னி ப்ராப்ளம் அவங்களுக்கு சரியாகணும்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணிக்கிங்க. ஆமென். மற்ற காரியங்கள் அறிவிப்பு மூலிமா தேவ செய்தி மூலிமா நம்ம தேவ ஊழியரை வரவேற்கலாம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு நன்றி. நாம மகிமைப்படுவதாக. உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் காற்றோடு சேர்ந்த மழையோடு சேர்ந்த மின்சார கட்டு எல்லாத்தையும் தாண்டி இந்த ஞாயிற்றுக்கிழமை காணும்படி காத்த சுகஜீவன் தந்தார். கரங்கள் தட்டி தான் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பைபிள் வந்துருச்சாமா? புது பைபிள் வாங்கிட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிஞ்ச பிறகு பைபிள் பற்றி பேசலாம் ஞாபகப்படுத்து. சரி, நம்ம பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் 1 முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. வாசித்தோம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குள்பட்டவர்களிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவங்களுக்கு கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் இல்லாதவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. மாம்சத்தின்படி நடக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு, ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அடுத்த லைன், ஆவின்படி நடக்கிறவங்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. ஆவின்படி என்ன? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே திருமுழுக்கு ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு பெற்று கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, அதாவது ஜட்ஜ்மெண்ட் இல்லை. அல்லேலூயா. 2ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் மரணம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலாக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்ம என்ன பண்றோம்? இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் மரணம் என்னை இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தின் நிமித்தமாக அவர் நம்மை மீட்டுக் கொள்கிறார். அல்லேலூயா. அவர் மரணத்தின் நிமித்தமாக நம்மளை விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு? மாம்சத்தின்படி நடக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும்? மரணம் உண்டு. 6ஆம் வசனம் வாசிக்கிறோம். மாம்சம் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அல்லேலூயா. இதில் வாசிக்கிறோம், மாம்சம் சிந்தை மரணம்,
மாம்சத்தில் செயல்படுகிற எல்லா காரியங்களும் நம்மளுக்கு தோல்வியில் போய் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம மாம்ச சிந்தை, நம்ம மாம்சத்தில் செயல்படுகிறவர்களுக்கு மரணம் உண்டு, அவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. கிறிஸ்துவினால ஆவியில் நடக்கிறவங்களுக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. 6ஆம் வசனம் வாசித்தோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாம்ச சிந்தை குறிதவர்களையே தேடுகிறது. என்னது மாம்ச சிந்தை? எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன தேவை, எனக்கு மட்டும் என்ன தேவை, கடவுளே என்ன மட்டும் காப்பாத்து. என்னது கடவுளே என்ன மட்டும் காப்பாத்து. இது சொல்கிறது யாரு? மாம்ச சிந்தை. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும். மாம்சத்தின் கிரிகள் சொல்ல முடியுமா? மாம்ச சிந்தை, ஆவின் கனி. இப்போ மாம்சத்தின் கிரியோ 17 வகையான கேரக்டர் இருக்கு. ஆவின் கனியோ 9. ஆவின் கனியோ 9, மாம்சத்தின் கிரியோ 17. ஹல்லேலூயா. ஓகே, இந்த மாம்ச கிரி, அதாவது இந்த சரீரம் என்ன சொல்லுதுனாக்கா, எனக்குரியதை, எனக்கு என்ன வேணும், எனக்கு பணம் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், வீடு வேணும், நல்ல மனைவி வேணும், நல்ல புருஷன் வேணும், என்னது நல்ல டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் வேணும்னு சொல்லி இந்த சரீரமாகிய மாம்சம் என்ன பண்ணுது? தேடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாம்சம் என்ன சொல்லுதுன்னா, தனக்குரிய புகழ்ச்சியை என்ன பண்ணுது? தேடுகிறது. என்ன எல்லாரும் பார்த்து சொன்னங்க, நல்லவன் நல்லவோ என்ன பண்ணும் சொல்லுன்னு சொல்லி இந்த மாம்சம் என்ன பண்ணுது? இந்த சரீரம் என்ன பண்ணுது? எதிர்பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாம்ச சிந்தை புகழ்ச்சி தேடுகிறது. 100 ரூபாய் செலவு பண்ணிட்டு 1000 ரூபாய்க்கு உண்டான எதிர்பார்ப்பு செய்வாங்க. நான் அன்றைக்கி 100 ரூபாய் கொடுத்துனேன், கொஞ்சம் கூட நன்றிக்குதா பார்த்தியா உனக்கு? 100 ரூபாய் கொடுத்துட்டு 1000 முறை என்ன பண்ணுவாங்க? இது கொடு, அது கொடு, இது செய், இது செய்ய. இந்த நான் குத்தம்ல, நீ கேட்டல, நான் குத்தம்ல, நான் கேட்கும் போது திருப்பி செய். இந்த மாம்சம் என்ன பண்ணுது? எதிர்பார்க்குது. நீ கேட்கும் போது நான் 100 ரூபாய் குத்துனேன், இப்போ நான் திருப்பி எதனா உங்க வீட்டில் கேட்டேனா கொடுக்கியா? இந்த மாம்சம் என்ன பண்ணுது? உணர்ச்சி வசப்படுகிறது. 3ஆம் வசனம் வாசிப்போம். அந்தபடி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மாம்சத்தினால பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய, கவனிங்க, இந்த மாம்சத்தினால நியாயப்பிரமாணத்தை செய்து முடிக்க முடியல. என்னது செய்ய முடியல? அல்லேலூயா. மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை தேவ பிள்ளைகளால் நிறைவேற்ற முடியல. அம்மே, ஹல்லேலூயா. அதனால பாவம் பெருகி கொண்டிருக்கிறது, மன்னிப்பு இல்லை. மாம்ச கிரீனப்படி எல்லாவற்றையும் ஆசைப்படுது. இது வேணும், அது வேணும், எனக்கு இது வேணும், அது எனக்கு வேணும் சொல்லி. ஆனால் அந்த பாருங்க, இவைகளை மேற்கொள்ளும்படியாக நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை, அம்மே, அல்லேலூயா. இங்க பிதாவாக தேவன் என்ன பண்ற? தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும், அல்லேலூயா, அல்லேலூயா, பாவ மாம்ச சாயலாகவும். எப்படி? மனிதன் தேவ சாயலாகவே படைக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட படைப்பாகிய இந்த மனிதன் என்ன பண்ணா? பாவம் செய்த நிமித்தமாக பாவம் தேவ செயலாக இருந்த மனிதன் பாவ செயலாக மாறிவிட்டான். அல்லேலூயா. அதனால தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் செயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக்கின தீர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா.
முள்ளு முள்ளு முள்ளால தான் எடுக்க முடியும். அல்லேலூயா. படித்தார். அல்லேலூயா. அப்போ தேவனை போலவே படித்தார். நம்மள யார்? அப்போ தேவர்கள், தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்ம என்ன பண்றோம்? ஆதாம் ஏவல் செய்த பாவங்கள் நிமித்தமாக தேவ சாயல அற்றவராக மாறிட்டோம். எப்படி? தேவன் சாயலாக இருந்த நம்ம இப்போ தேவன் சாயல் இல்லை, பாவ சாயல மாறிட்டோம். அல்லேலூயா. இந்த பாவ சாயலில் இருக்கிற மனிதனை மீட்டு கொள்ளும்படியாக பிதாவாகிய தேவன் நம்ம தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி. அல்லேலூயா. நம்ம சொன்னல பழமை, முள்ளால தான் எடுக்கணும். அப்போ இந்த மனிதன் பாவம் செய்துட்டான். மாம்சத்தில் பாவம் செய்துட்டான். தொடாத, அது சாப்பிடாத அப்படி சொல்லும்போது சாத்தான் என்ன பண்ணுறான்? பார்வைக்கு மிகவும் அழகான சொல்லி என்ன பண்ணுறான்? ஏவாளை ஏமாற்றி அந்த நன்மை தீமை அறிகிற கனியை புசிக்க வைத்தான். அல்லேலூயா. சாத்தான், இது நீ சாப்பிட்டா உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவனர் போல இருப்ப அப்படி சொல்லி ஆசை காட்டி சாத்தான் என்ன பண்ணான்? பிசாசானவன் ஏவாளை சாப்பிடக்கூடாது சொன்ன அந்த கனியை சாப்பிட வைத்தான். அல்லேலூயா. இது நிமித்தமாக ஏவாளம் சாப்பிட்டா தன் கணவனுக்கும் அதை கொடுத்தாள். தன் கணவனும் அது எங்கிருந்து கொண்டு வந்தான் என்று கேட்காமல் அதை வாங்கி அவனும் உட்கொண்டான். உட்கொண்ட நிமித்தமாக நான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்று உணர்ந்தான். ஆதாமே எங்கிருக்கிறாய் என்று தேவன் தேடும்போது அவன் சொல்றான், நீ படித்த ஸ்ரீ நிமித்தமாக என்ன பண்ணுறான்? சொல்கிறான், கம்ப்ளைண்ட் பண்ணுறான், நான் சாப்பிட்டேன், நான் நிர்வாணியாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போது தேவ சாயல் அவனை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா. பாவ சாயல் வந்ததுனால அவன் நிர்வாணியாக இருக்கிறான் என்று அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போ பாவம் பெருகுத நிமித்தமாக அந்த பாவத்தை போக்கும்படியாக மனிதனை மீட்கும்படியாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் அனுப்பி எப்படி அனுப்புறாரு? எந்த மனிதன் பாவம் செய்தானோ எந்த சரீரத்தில், அதே சரீரத்திலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவத்தை போக்க பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினுக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. முள்ளால எடுத்தது போல எந்த சரீரம் பாவம் செய்ததோ அதே சரீரத்தை கொண்டு பாவத்தை ஜெயித்தார் நம் ஆண்டவராகிய இயேசுக்கு. கரங்கள் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவாங்க. ரீபா ஷந்தராதலபா. ஹல்லேலூயா. 4 வசனம் வாசிங்க. மாம்சத்தின்படி படிக்க அப்படியே செய்தார். அல்லேலூயா. பாருங்க, ஆதாம் ஏவல் மூலமாக பாவம் வந்தது. அந்த பாவங்கள்லாம் மீட்டுக் கொள்ளும்படியாக தேவனாகிய கர்த்தர் மோசே மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணத்தை வந்த எவராலையும் நிறைவேற்ற முடியவில்லை, வாழ முடியல. அல்லேலூயா. அதை நிறைவேற்றும்படியாக 4 வசனம் வாசித்தோம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியாக இப்படி செய்தார். ஹல்லேலூயா. 5 வசனம், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களே சிந்திக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படியே சிந்திக்கிறார்கள். இந்த மாம்சத்தை சொல்லும் முதல்ல சொன்னல, ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு நல்ல ட்ரெஸ் இருந்தால் நல்லா இருக்குமே, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே, நல்லா இருக்குமே, ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு பையன் இருந்தால் நல்லா இருக்குமே, இப்போ எங்கிட்ட பணம் இருந்தால் நல்லா இருக்குமே, சொத்து இருந்தால் நல்லா இருக்குமே. என்ன மாம்சம் என்ன பண்ணுது? தனக்குரிய தேவைகளை நல்லா இருக்குமே, நல்லா இருக்குமே, மாம்சம் என்ன பண்ணுது? தேடுகிறது. வாசிப்பு, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா.
ஆவியின்படி நடக்கிறவங்க யாரு? எனக்கு போதும், எனக்கு ரெண்டு ட்ரெஸ் இருக்குது, ஒரு 5 ட்ரெஸ் இருக்குது, சரி ஒரு ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். நான் யூஸ் பண்ணாமல் 10 சேர் இருக்குது, நான் வச்சுருந்து என்ன பண்ண போகிறேன்? ஒரு ஆள் வச்சுருந்து என்ன பண்ண போகிறேன்? சரி ஒரு 2 சேர் இல்லாதவங்களுக்கு ஒரு 2-3 சேர் என்ன பண்ணுவோம்? கொடுக்கலாம். 10 பாய் வச்சுருக்கேன், ஒரு ஆளுக்கு எதுக்கு 10 பாய்? ஒரு 2 பாய் போதும், மீதி 8 பாய் யாருக்காவது கொடுக்கலாமே. இவ்வளோ சோறு ஆக்கிட்டேன், என்னாலையும் சாப்பிட முடியல, எத்தனை போய் பானையில் கொட்டாமல் சரி யாராவது சாப்பிடாம இருக்கிறாங்களா கேட்டு பார்க்கலாமே. அக்கா சாப்பாடு இருக்க வேணுமா, உடம்பு இருக்க வேணுமா கேட்கலாமே. இது யாரு? ஆவியின்படி நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் யாருக்காவது தேவைப்படுவோமே என்று என்ன பண்ணுவாங்க? நானே குழம்பு வைக்கல, என்ன கேட்குறியா நீ? இது யாரு? மாம்சத்தின்படி நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. சரி பரவாயில்ல, கொஞ்சம் குழம்பு இருக்குது தாங்க, நீ கொஞ்சம் சாப்பிட்டுக்க, நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். இது ஆவியின்படி நடக்கிறது யாருங்க? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க ஆவியின்படி என்ன பண்ணுவாங்க? நடப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம செயல்படுகிற எல்லா காரியமும் தோல்வி தோல்வி தோல்வி, பெருமை பெருமை பெருமை, இச்சை இச்சை இச்சை, அகந்தை செயல்படும். ஹல்லேலூயா. ஆவின் வாசிங்க, ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். பரவாயில்ல, உங்கள் வீட்டில் மழை ஒழுவுதா? சரி ஆயா பாட்டி சித்தி பெரியம்மா எங்கள் வீட்டில் வந்து படுத்துக்குங்க. இது அப்படி என்ன பண்ணுவாங்க? ஆவின் சிந்தை தேவனுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பகிர்ந்து கொள்வாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 7ஆம் வசனம் வாசிப்போம். எப்படி என்றால் மாம்சத்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் ஆமென் கீழ்ப்பட கூடாமலும் இருக்கிறது. பாருங்க, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இந்த மாம்சத்தில் பெருமை, பொறாமை, அகந்தை, ஆணவம் இதெல்லாம் தேவனுக்கு பகை. இப்படிப்பட்டவங்க தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. 8ஆம் வசனம், மாம்சத்துக்குள் பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்தில் இருக்கிறவங்க தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. என்னை புகழ்ந்து பேசணும், என்னை பெருமையாக பேசணும், 4 பேர் பார்க்குற மாதிரி உதவி செய்கிறவன் என்ன பண்ணுவான்? எதிர்பார்ப்பான் 4 பேர் என்னை பார்க்கணும், அந்த வீட்டுக்கு உதவி செய்கிறாங்க, அந்த பையனுக்கு உதவி செய்தாங்க, அந்த வீட்டுக்கு பணம் கொடுத்தாங்க, பொருள் கொடுத்தாங்க, பரவாயில்லையே இந்த காலத்துலேயும் இப்படிப்பட்ட மனுஷன் கூட இருக்கிறாங்களா அப்படின்னு 4 பேர் என்னை பார்த்து சொல்லணும். இது மாம்ச சிந்தை உடையவர்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வசனம் வாசிக்கிறோம். மாம்சத்துக்குள் பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அது அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, வலது கையை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஏன்னா கொடுக்கும்போது ஐயோ இவளை குத்துட்டுமே, கொஞ்சம் பிடிச்சிட்டு குத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி லபாக்கன்னு இந்த கை போயிட்டு பிடிங்கணும். அதனால தான் சொல்லுங்க, இந்த வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா டக்குன்னு மனசு மாறிட, மனுஷன் புத்தி குரங்கு புத்தி, எப்படி வேணாலும் மாறும், எப்படி வேணாலும் அவன் பேசுவான். 9ஆம் வசனம் வாசிப்போம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குள் பட்டவர்கள் இராமல் ஆவிக்குரியப்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குள் பட்டவர் இல்லாமல், கவனிங்க, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா மாம்சம் அங்கே வேலை செய்யாது, மாம்ச கிரியை வேலை செய்யாது. எங்கள் காலேஜில் சொல்லுவாங்க, ஜென்மம் சுவாபம் அடித்தாலும் போவாதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதால் அடிப்படையும் தெரியாது. சுவாபம்
அப்படிப்பட்டது. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் ஆவிக்குள்ள நடப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இங்கே கூடி வந்திருக்கிற நீங்கள் மாம்சத்தின்படி இருக்க விரும்புகிறீங்களா, ஆவின்படி வாழ விரும்புகிறீர்களா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இன்னைக்கு நான் மாம்சத்தில் நடக்கிறேன்னா இல்லை கிறிஸ்து ஆவிக்குள்ளாக நான் வாடுகிறான் என்பதை கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள் நீங்களே உங்களை யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும் இடத்துல அவரும் முழுங்கால படிடுவோமாக. சர்வபலமுள்ள தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்தின்படி நடந்தால் உமக்கு நாங்கள் பிரியமானவர்களாக இருக்க முடியாது. மாம்ச சிந்தை மரணம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே செயலற்று போக முடியாய் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவின் சிந்தையிலே நாங்கள் நடப்பிக்கும்படியாக, ஆவின் கனியோ எங்களுக்குள்ள செயல்படும்படியாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொண்டுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு காலமும் இந்த உலகத்துக்குரிய ஆண்டவரே இச்சைகள், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் ஆண்டவரே எங்கள் மாம்சம் ஆண்டவரே சிந்தையிலே இல்லாத படிக்கு ஆண்டவரே அழிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியின் சிந்தை ஆண்டவரே, தெய்வீக சிந்தை, தேவனுடைய சிந்தை, இயேசுவின் சிந்தை எங்களுக்குள்ள பிரவேசிக்கும்படியாக, பிரகாசிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஆண்டவர் கூடி வந்திருக்கிற யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் அன்பின் தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. யாவரும் சேர்ந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளில் கூடி வந்திருக்கிற யாவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெயங்கோடு வாழ்வழிக்கும் இசுராஜாவுக்கு மனாலெல்லாம் சோத்ரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம். வாழ்வழிக்கும் இசுராஜாவுக்கு மனாலெல்லாம் சோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு மனாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு. ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார், நாமும் ஜெயித்தோம். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு சோத்திரம், 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 சோத்திரம். ஆமென். சோத்திரம், சோத்திரம்.